ஒரு கரன்சி எப்படி ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை மட்டுமல்ல, உலக நாடுகளின் விதியையும் தீர்மானிக்க முடியும்? உலகின் எந்த மூலையிலும் நடக்கும் ஒரு போரையும், ஒரு பொருளாதார வளர்ச்சியையும், ஏன் ஒரு தனிநபரின் வாழ்க்கையையும் கூட ஒரு கரன்சி எப்படி கட்டுப்படுத்த முடியும்? ஆம், அதுதான் அமெரிக்க டாலரின் கதை. அமெரிக்க டாலர் என்பது வெறும் காகிதமோ டிஜிட்டல் எண்ணோ மட்டுமல்ல, அது ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம். உலக பொருளாதாரத்தில் இந்த நாணயம் எப்படி இந்த அபாரமான சக்தியை பெற்றது, அது எப்படி ஒரு நிதி ஆயுதமாக மாறியது என்பதை பற்றித்தான் நாம் பார்க்க போகிறோம். அமெரிக்க டாலரின் உலகளாவிய ஆதிக்கம் என்பது ஒரு நூற்றாண்டுகால வரலாற்று பரிணாமத்தின் விளைவாகும். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பிரிட்டிஷ் பவுண்ட் ஸ்டெர்லிங் உலக இருப்பு நாணயமாகவும் சர்வதேச வர்த்தகத்தின் முக்கிய நாணயமாகவும் இருந்தது. இருப்பினும் முதல் உலகப் போர் மற்றும் இரண்டாம் உலகப் போர்களுக்கு பிந்தைய ஐரோப்பாவின் பொருளாதார சீர்குலைவு அமெரிக்காவின் பொருளாதார எழுச்சிக்கு வழிவகுத்தது. அமெரிக்கா போரினால் நேரடியாக பாதிக்கப்படாமல் அதன் தொழில்துறை உற்பத்தி திறன் பல மடங்கு அதிகரித்து உலகிற்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்யும் மையமாக மாறியது. இதன் விளைவாக அமெரிக்கா உலகின் மிகப்பெரிய கடன் வழங்குனராகவும் தங்கத்தின் மிகப்பெரிய இருப்பு வைத்திருக்கும் நாடாகவும் உருவெடுத்தது. இரண்டாம் உலகப் போருக்கு பிந்தைய காலகட்டத்தில் உலக பொருளாதாரம் பெரும் குழப்பத்தில் இருந்தது. நாடுகளின் நாணயங்கள் நிலையற்ற தன்மையுடன் இருந்தன. சர்வதேச வர்த்தகம் முடங்கியது. இந்த பின்னணியில்தான் 1944ஆம் ஆண்டு நியூ ஹாம்ஷயரில் உள்ள பிரெட்டன் வூட்ஸ் நகரில் ஐக்கிய நாடுகள் சபையின் நிதி மற்றும் நாணய மாநாட்டிற்காக 44 நேச நாடுகள் கூடின. இந்த மாநாட்டில் ஜான் மேனார்ட் கீன்ஸ் பிரிட்டன் மற்றும் ஹாரி டெக்ஸ்டர் ஒயிட் அமெரிக்கா ஆகியோரின் தலைமையில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தின்படி உலக நாடுகள் அனைத்தும் தங்கள் நாணயங்களை அமெரிக்க டாலருடன் ஒரு நிலையான விகிதத்தில் இணைத்தன. அமெரிக்க டாலர் மட்டும் தங்கத்துடன் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் ஒரு அவுன்ஸ் தங்கம் $35 என இணைக்கப்பட்டது. இது தங்க டாலர் தரநிலை, அதாவது கோல்ட் டாலர் ஸ்டாண்டர்ட் என்று அறியப்பட்டது. இந்த அமைப்பு போருக்கு பிந்தைய உலக பொருளாதாரத்தை நிலைப்படுத்தவும் சர்வதேச வர்த்தகத்தை ஊக்குவிக்கவும் வடிவமைக்கப்பட்டது. இதன் மூலம் டாலர் உலகத்தின் முதன்மை இருப்பு நாணயமாக, அதாவது ரிசர்வ் கரன்சியாக மாறியது. சர்வதேச நாணய நிதியம் IMF மற்றும் உலக வங்கி போன்ற நிறுவனங்களும் இந்த ஒப்பந்தத்தின் விளைவாக உருவாக்கப்பட்டன. அவை உலகளாவிய நிதி ஸ்திரத்தன்மை மற்றும் வளர்ச்சியை ஆதரிக்கும் நோக்கத்துடன் செயல்பட்டன. இதுவே இந்த நாணயத்தின் உலகளாவிய ஆதிக்கத்திற்கான முதல் படி. இருப்பினும் 1960கள் மற்றும் 1970களில் வியட்நாம் போர் செலவுகள் மற்றும் அமெரிக்காவின் வர்த்தக பற்றாக்குறை அதிகரித்ததால் அமெரிக்கா தனது தங்க இருப்புகளை இழக்கத் தொடங்கியது. பல நாடுகள் தங்கள் டாலர் இருப்புகளை தங்கமாக மாற்றத் தொடங்கின. இந்த அழுத்தத்தின் விளைவாக 1971ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி அப்போதைய அமெரிக்க அதிபர் ரிச்சர்ட் நிக்சன் டாலரை தங்கமாக மாற்றும் நடைமுறையை ஒருதலைப்பட்சமாக நிறுத்தி வைப்பதாக அறிவித்தார். இது நிக்சன் அதிர்ச்சி என்று அறியப்பட்டது. மேலும் இது பிரெட்டன் வூட்ஸ் அமைப்பின் முடிவை குறித்தது. தங்கத்துடன் டாலரை இணைக்கும் இந்த முறை முடிவுக்கு வந்தபோது ஒரு புதிய அமைப்பு உருவானது. இது பெட்ரோடாலர் அமைப்பு எனப்படும். 1973ஆம் ஆண்டு எண்ணெய் நெருக்கடிக்கு பிறகு அமெரிக்கா சவுதி அரேபியா போன்ற எண்ணெய் வளம் மிக்க நாடுகளுடன் ஒரு முக்கிய ஒப்பந்தம் செய்தது. இந்த ஒப்பந்தத்தின்படி சவுதி அரேபியா தனது கச்சா எண்ணெய் வர்த்தகம் முழுவதும் அமெரிக்க டாலரில்தான் நடைபெறும் என்பதை உறுதி செய்தது. இதற்கு ஈடாக அமெரிக்கா சவுதி அரேபியாவிற்கு இராணுவ பாதுகாப்பை வழங்க ஒப்புக்கொண்டது. இதன் விளைவாக எந்த ஒரு நாடும் எண்ணெய் வாங்க வேண்டுமானால் அதற்கு முதலில் டாலர்களை பெற வேண்டும். இது டாலருக்கான தேவையை உலகம் முழுவதும் அதிகரித்தது. உலக வர்த்தகத்தின் பெரும்பகுதி, கடன்கள், முதலீடுகள் என அனைத்தும் டாலரிலேயே நடைபெறத் தொடங்கின. இதனால் எந்தவொரு நாட்டின் மத்திய வங்கியும் தங்கள் இருப்பு நிதியில் கணிசமான டாலர்களை வைத்திருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஆனால் ஒரு நாட்டின் கரன்சிக்கு இவ்வளவு பெரிய சக்தி எங்கிருந்து வருகிறது? உலக நாடுகள் ஏன் டாலரை இவ்வளவு நம்ப வேண்டும்? வேறு கரன்சிகள் இந்த இடத்தை ஏன் பிடிக்க முடியவில்லை? இந்த கேள்விகளுக்கு பல காரணங்கள் உள்ளன. அவை டாலரின் ஆதிக்கத்தை நிலைநிறுத்தும் முக்கிய தூண்களாகும். இருப்பு நாணய அந்தஸ்து. அமெரிக்க டாலர் உலகிலேயே அதிக அளவில் இருப்பு நாணயமாக மத்திய வங்கிகளால் வைத்திருக்கப்படுகிறது. சர்வதேச நாணய நிதியத்தின் தரவுகளின்படி உலகளாவிய அந்நிய செலாவணி இருப்புகளில் டாலரின் பங்கு தொடர்ந்து 50 விழுக்காடு முதல் 60 விழுக்காடு வரை உள்ளது. மத்திய வங்கிகள் டாலரை வைத்திருப்பதற்கு முக்கிய காரணங்களாக அதன் ஸ்திரத்தன்மை, உலகளாவிய ஏற்றுக்கொள்ளும் தன்மை, அதிக திரவத்தன்மை மற்றும் அமெரிக்க நிதிச் சந்தைகளின் ஆழம். நெருக்கடி காலங்களில் டாலர் ஒரு பாதுகாப்பான புகலிடமாக கருதப்படுகிறது. முதலீட்டாளர்கள் நிச்சயமற்ற சூழ்நிலைகளில் டாலர் சொத்துக்களில் முதலீடு செய்ய முனைகின்றனர். சர்வதேச வர்த்தகத்தில் ஆதிக்கம். உலகளாவிய வர்த்தகத்தின் ஒரு குறிப்பிடத்தக்க பகுதி, சுமார் பாதிக்கும் மேற்பட்டவை அமெரிக்க டாலரில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு செலுத்தப்படுகின்றன. எண்ணெய், தங்கம், வெள்ளி, தாமிரம் போன்ற முக்கிய கச்சா பொருட்கள் பெரும்பாலும் டாலரில்தான் வர்த்தகம் செய்யப்படுகின்றன. இது உலகளாவிய நிறுவனங்கள் மற்றும் நாடுகளுக்கு டாலர்களை தொடர்ந்து வைத்திருக்க வேண்டிய அவசியத்தை உருவாக்குகிறது. உலகளாவிய மூலதன சந்தைகள்.
அமெரிக்காவின் நிதிச் சந்தைகள், குறிப்பாக அதன் கடன் பத்திரச் சந்தை, உலகின் மிகப்பெரிய மற்றும் மிகவும் திரவமான சந்தையாகும். அமெரிக்க கருவூல பத்திரங்கள் உலகின் பாதுகாப்பான முதலீடுகளில் ஒன்றாக கருதப்படுகின்றன. இது உலகளாவிய முதலீட்டாளர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு டாலர் அடிப்படையிலான நிதிச் சொத்துக்களில் முதலீடு செய்ய ஒரு வலுவான ஊக்கத்தை அளிக்கிறது. சர்வதேச அளவில் வழங்கப்படும் கடன்கள் மற்றும் நிதி திரட்டல்களிலும் டாலர் ஆதிக்கம் செலுத்துகிறது. சர்வதேச அளவில் வழங்கப்படும் மொத்த கடன்களில் 60 விழுக்காட்டுக்கும் மேல் டாலரிலேயே உள்ளது. சர்வதேச வங்கி நிதி பரிமாற்ற அமைப்பு மற்றும் தடைகள். சர்வதேச வங்கி நிதி பரிமாற்ற அமைப்பு, அதாவது ஸ்விஃப்ட் சொசைட்டி ஃபார் வேர்ல்ட்வைட் இன்டர்பேங்க் ஃபைனான்ஷியல் டெலிகம்யூனிகேஷன் எனப்படும் அமைப்பு, உலகெங்கிலும் உள்ள வங்கிகளுக்கு இடையே நிதி பரிமாற்ற தகவல்களை பாதுகாப்பாக அனுப்ப பயன்படுகிறது. அமெரிக்கா இந்த அமைப்பின் மீது கணிசமான செல்வாக்கு செலுத்துகிறது. டாலரில் நடக்கும் எந்த ஒரு பரிவர்த்தனையும் 2 அமெரிக்கர் அல்லாத நிறுவனங்களுக்கிடையே நடந்தாலும் பெரும்பாலும் அமெரிக்க வங்கிகள் வழியாகவே செல்கிறது அல்லது அமெரிக்க நிதி அமைப்பை சார்ந்துள்ளது. இது அமெரிக்காவிற்கு அந்த பரிவர்த்தனைகள் மீது சட்டப்பூர்வ அதிகாரத்தை அளிக்கிறது. இந்த அதிகாரத்தின் மூலம் அமெரிக்க கருவூலத்துறை தனிநபர்கள், நிறுவனங்கள் அல்லது முழு நாடுகளின் மீதும் பொருளாதார தடைகளை, அதாவது சாங்ஷன்களை விதிக்க முடியும். இந்த தடைகள் சம்பந்தப்பட்ட நாடுகள் டாலர் அமைப்பை அணுகுவதை தடுக்கின்றன அல்லது ஸ்விஃப்ட் அமைப்பிலிருந்து துண்டிக்க முடியும். உதாரணமாக, ஈரான் போன்ற நாடுகள் சர்வதேச நிதி அமைப்பிலிருந்து துண்டிக்கப்பட்டபோது அதன் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. சமீபத்தில் உக்ரைன் மீதான படையெடுப்பிற்கு பிறகு ரஷ்யா மீதும் இதேபோன்ற கடுமையான தடைகள் விதிக்கப்பட்டன. இந்த தடைகள் சம்பந்தப்பட்ட நாடுகள் உலக வர்த்தகத்தில் ஈடுபடுவதை மிகவும் கடினமாக்குகின்றன. இது அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கைகளுக்கு இணங்க நாடுகளை கட்டாயப்படுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக செயல்படுகிறது. இந்த தடைகள் 2ஆம் நிலை தடைகள் என்ற வடிவத்தையும் எடுக்கலாம். அதாவது அமெரிக்க தடைகளுக்கு இணங்காத வெளிநாட்டு நிறுவனங்களுடனும் அமெரிக்கா வர்த்தகம் செய்யாது. இது அமெரிக்காவின் நிதி அதிகாரத்தின் பரந்த தாக்கத்தை எடுத்துக்காட்டுகிறது. சட்டத்தின் ஆட்சி மற்றும் ஸ்திரத்தன்மை. அமெரிக்காவின் வலுவான சட்ட அமைப்பு, வெளிப்படையான நிதிச் சந்தைகள் மற்றும் ஒப்பீட்டளவில் நிலையான அரசியல் சூழல் ஆகியவை முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கையை அளிக்கின்றன. இது டாலரை ஒரு நம்பகமான நாணயமாகவும் பாதுகாப்பான முதலீட்டு இடமாகவும் பார்க்க வழிவகுக்கிறது. டாலரின் இந்த ஆதிக்கத்தை எதிர்த்து சில நாடுகள் டாலர் அல்லாத வர்த்தக முறைகளை உருவாக்க முயற்சிக்கின்றன. இது டாலர் நீக்கம், டிடாலரைசேஷன் என்று குறிப்பிடப்படுகிறது. சீனா, ரஷ்யா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற நாடுகள் டாலரை சார்ந்திருப்பதை குறைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றன. சீன மத்திய வங்கி தனது சொந்த எல்லை தாண்டிய வங்கி பரிமாற்ற அமைப்பான கிராஸ் பார்டர் இன்டர்பேங்க் பேமெண்ட் சிஸ்டம் ஐ உருவாக்கியுள்ளது. மேலும் பெல்ட் அண்ட் ரோட் முன்முயற்சி திட்டத்தின் கீழ் யுவான் நாணயத்தில் வர்த்தகம் மற்றும் முதலீடுகளை ஊக்குவிக்கிறது. பல நாடுகளுடன் இருதரப்பு நாணய பரிமாற்ற ஒப்பந்தங்களையும் சீனா செய்துள்ளது. டிஜிட்டல் யுவான் (ECNY) அறிமுகமும் டாலரின் ஆதிக்கத்திற்கு ஒரு சவாலாக அமையலாம். ரஷ்யா உக்ரைன் மீதான படையெடுப்பிற்கு பிந்தைய கடுமையான தடைகளுக்குப் பிறகு ரஷ்யா தனது கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு வர்த்தகத்திற்கு டாலருக்கு பதிலாக ரூபிள் அல்லது பிற நாணயங்களை பயன்படுத்துவதை தீவிரமாக ஊக்குவித்து வருகிறது. இந்தியா மற்றும் சீனா போன்ற நாடுகளுடன் உள்ளூர் நாணயங்களில் வர்த்தகம் செய்வது அதிகரித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் யூரோவை சர்வதேச அளவில் டாலருக்கு ஒரு நம்பகமான மாற்றாக மாற்ற ஐரோப்பிய ஒன்றியம் நீண்ட காலமாகவே முயற்சித்து வருகிறது. பிரிக்ஸ் நாடுகள் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா மற்றும் தென் ஆப்பிரிக்கா ஆகிய நாடுகள் அடங்கிய பிரிக்ஸ் கூட்டமைப்பு டாலர் அல்லாத வர்த்தகத்தை ஊக்குவிக்கவும் எதிர்காலத்தில் ஒரு பொதுவான இருப்பு நாணயத்தை உருவாக்கும் சாத்தியக்கூறுகள் குறித்தும் விவாதித்து வருகின்றன. டிஜிட்டல் நாணயங்கள், அதாவது சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சிகள் மற்றும் கிரிப்டோ கரன்சிகள் போன்ற புதிய நிதி முறைகளும் டாலரின் எதிர்காலத்திற்கு சவாலாக அமைகின்றன. CBDCகள் மத்திய வங்கிகளால் வழங்கப்படும் டிஜிட்டல் நாணயங்கள் எல்லை தாண்டிய பரிவர்த்தனைகளை எளிதாக்கலாம் மற்றும் டாலரின் அவசியத்தை குறைக்கலாம். இருப்பினும் கிரிப்டோ கரன்சிகளின் அதிகப்படியான நிலையற்ற தன்மை, வாலட்டிலிட்டி மற்றும் ஒழுங்குமுறை சவால்கள் அவற்றை உலகளாவிய இருப்பு நாணயமாக ஏற்றுக்கொள்வதற்கு தடையாக உள்ளன. இருப்பினும் டாலரின் உலகளாவிய நெட்வொர்க், அதன் ஆழமான நிதிச் சந்தைகள், அமெரிக்காவின் பொருளாதார வலிமை மற்றும் அதன் பாதுகாப்பு காரணமாக நெருக்கடி காலங்களில் இது இன்னும் மிகவும் நம்பகமான புகலிடமாகவே உள்ளது. டாலர் நீக்க முயற்சிகள் மெதுவாகவே முன்னேறி வருகின்றன. மேலும் டாலருக்கு ஒரு முழுமையான நம்பகமான மாற்று நாணயம் இன்னும் உருவாகவில்லை. டாலரின் இந்த அபாரமான சக்தி சர்வதேச உறவுகளிலும் பொருளாதாரத்திலும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இது ஒரு நாட்டின் வெளியுறவு கொள்கையை வடிவமைக்கும் ஒரு கருவியாகவும் உலக ஒழுங்கை நிலைநிறுத்தும் ஒரு சக்தியாகவும் செயல்படுகிறது. உலகளாவிய நிதி அமைப்பில் டாலரின் பங்கு, அதன் தொடர்ச்சியான பரிணாம வளர்ச்சி மற்றும் சவால்கள் ஆகியவை சர்வதேச சக்தி சமநிலையின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும். டாலரின் ஆதிக்கம் குறையுமா அல்லது புதிய வடிவங்களில் தொடருமா என்பதை பொறுத்தே உலகின் நிதி மற்றும் அரசியல் நிலப்பரப்பு மாறிக்கொண்டே இருக்கும்.